அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். உபாகமம் 4:37. அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு பிதாக்களில் அன்பு கூர்ந்து தான் தெரிந்து கொண்டார். இவர்கள் வல்லவர்கள், நல்லவர்கள், பக்திமான்கள் அப்படின்லாம் தெரிந்துகிடல. நீங்கள் உலகத்துல திரட்சியான ஜனம் என்று தெரிந்து கொள்ளவில்லையா? அவர்களில் அன்பு கூர்ந்து தான் இந்த ஜனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இரண்டாவது, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்க. அப்படி தெரிந்து கொண்ட ஆண்டவர் தெரிந்து கொண்டதுக்கு அடையாளமாக அவர்களோடு உடன்படிக்கை செய்தார், அதுவும் அன்பினாலே. ஆக ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார், ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்தார், யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். அப்படி அந்த உடன்படிக்கை கூட அன்பினால் செய்தாரா? ஆபிரகாம் மேல் கொண்ட அன்பு, ஈசாக்கின் மேல் கொண்ட அன்பு, பக்தன் யாக்கோபின் மேல் கொண்ட அன்பினாலே தான் அவர்களோடு அவர் உடன்படிக்கை செய்தார். அடுத்து, இந்த ஜனத்திடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது அன்பை தானா, வேற இல்லை. இவரது காணிக்கையோ இவர்களை கொண்டு உலகத்தை அசைக்க வேண்டும் என்பதல்ல. இவரிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது அன்பைத்தான் எதிர்பார்க்கிறாரா. எத்தனை அன்பான ஆண்டவர் பாருங்க. தெரிந்து கொண்டது அன்பு, உடன்படிக்கை செய்தது அன்பு, எதிர்பார்க்கிறதும் அன்பு. என் ஜனம் என்னை நேசிக்க மாட்டார்களான்னு ஒரு ஏக்கம், அங்கலாய்ப்புங்க ஆண்டவருக்கு. நம்மிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது அன்பைத்தான். நாம் ஆண்டவரை நேசிக்கிறோமாங்கிறத அவன் எதிர்பார்ப்பு, வேற ஒண்ணு இல்லை. நமக்கு கிடைத்ததெல்லாம் நாம் சம்பாத்தியமானது அல்ல. நாம் வைத்திருப்பதெல்லாம் நமது பலத்தினால், நமது சாமர்த்தியத்தினால் சம்பாதித்ததல்ல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கூடிய பலனை அவரே நமக்கு கொடுக்கிறார். ஆக அவர் கொடுத்த பலத்தினால் தான் இதெல்லாம் சம்பாதித்திருக்கிறோம். இப்ப ஆண்டவர் கேட்கிறாருன்னு அவரிடத்துல இல்லாமல் இல்ல. ஆக என் பிள்ளைகளிடத்துல அன்பு இருக்கிறதா என்ற ஏக்கம், அதனால தான் கேட்கிறாரு. அதனால தான் ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு பாருங்க, எதுங்க பிரதானமான கற்பனையா? அவரிடத்துல முழுமையாய் அன்பு கூறுவது. அப்படி முழுமையாய் அன்பு கூறுவதின் அடையாளம் என்ன? நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் சொல்றோம், பாடுறோம். ஆனால் முழுமையாய் ஆண்டவரை நேசிப்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக தீமையை, பாவத்தை வெறுப்பது தான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு முதல் அடையாளம். ஆக ஆண்டவரை நேசிக்கிறேன் அடையாளம் பாவத்தை வெறுக்கணும், தீமையை வெறுக்கணும். பாரு, அந்த வெறுக்கிற இருதயம் இருந்தா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்றது அது அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.